ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கு ஏத்த மாதிரி பெஸ்டான ஒரு 4 கேரக்டர் காம்பினேஷன் தான் பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு லாங் ரேஞ்ச், ஷார்ட் ரேஞ்ச், ஸ்னைப்பர்னு எல்லாத்துக்குமான கேரக்டர் காம்பினேஷன் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் பிஆர் ரேங்க்குக்கான கேரக்டர் காம்பினேஷன் வேணும்னா அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். யாருக்காச்சும் பிஆர் ரேங்க்குக்கான கேரக்டர் காம்பினேஷன் வேணும்னா அந்த ஒரு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே கைஸ், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு கடைசியில உங்களுக்கு எந்த கேரக்டர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது ரஷ்ஷருக்கான கேரக்டர் காம்பினேஷன். இதுல நம்ம ஆக்டிவ் ஸ்கில்ல ஆஸ்கர் கேரக்டர் வச்சிருக்கோம், பாசிவ் ஸ்கில்ல கெல்லி கேரக்டர், அப்புறம் ஓத்தோ கேரக்டர், அப்புறம் டிபி கேரக்டர் வச்சிருக்கோம். இந்த ஆஸ்கர் கேரக்டர் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இதை நம்ம எந்த டைரக்ஷனை நோக்கி யூஸ் பண்றோமோ வேகமா ஓடி போய் க்ளோவாலெல்லாம் உடைக்கும். அது மட்டும் இல்ல, எனிமி அங்க இருந்தா கூட சரி எனிமிக்குமே டேமேஜ் கொடுக்கும். நீங்க ஒரு ரஷ்ஷரா இருக்கீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் எனிமி கிட்ட வேகமா ரஷ் பண்றதுக்கும் எனிமியோட க்ளோவால உடைச்சு எனிமியை ஈஸியா அடிக்கிறதுக்கும் இந்த ஒரு கேரக்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கெல்லி கேரக்டரை நம்ம வேகமா ஓட்டுறதுக்காக இந்த ஒரு கேரக்டர் நம்ம எக்கே பண்ணிருப்போம். ரஷ்ஷருக்கு வேகமா ஓடுறது ரொம்பவே முக்கியம், மூவ்மெண்ட் ஸ்பீட் முக்கியம்ன்றதுனால இந்த கேரக்டரை வச்சிருக்கோம். ஓத்தோ கேரக்டர் எதுக்காகனா, இப்ப நம்ம ஒரு எனிமே டவுன் பண்ணிட்டோம், இல்ல எனிமே வந்து நம்மள டவுன் பண்ணிட்டான் அப்படின்னா டவுன் ஆனவங்க பக்கத்துல எந்த எனிமே இருக்கானோ அவன் தலைக்கு மேல மார்க் மாதிரி காமிக்கும். அதாவது மோகோ கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து காமிச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம டீம்ல ஒருத்தர் டவுன் ஆனாலும் இல்ல ஆப்போனன்ட் டீம்ல ஒருத்தர் நம்ம டவுன் வச்சாலும் சரி எனிமி டீம்ல இருக்க எல்லாருக்குமே வந்து மூவ்மெண்ட் ஸ்பீட ஒரு சில செகண்டுக்கு வந்து குறைச்சு விடும். அதுதான் இந்த ஓத்தோ கேரக்டரோட பவர். இப்போ நீங்க வந்து ஒரு ரஷ்ஷரா இருக்கீங்க, உங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு பின்னாடி நினைட்டு பேக்கப் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க ரஷ் பண்ணிட்டு ஒரு எனிமே டவுன் வச்சாலுமே போதும், எனிமே ஸ்குவாட்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு சில செகண்ட் மூவ்மெண்ட் ஸ்பீட கம்மி பண்ணி விட்டுரும். அந்த கேப்பை பயன்படுத்தி உங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே எனிமி ஸ்குவாட் அடிக்கிறதுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் டிபி கேரக்டர் இது எதுக்காகனா, நீங்க எனிமியை சுடும் போது உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடு அப்புறம் உங்களோட அக்யூரசி ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்காக தான் டிபி கேரக்டர். ஒருவேளை உங்க டீம்ல நீங்க ஒரு ரஷ்ஷரா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர் காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம பார்க்க போற ரெண்டாவது காம்பினேஷன் யாருக்காங்கன்னா, இந்த காம்பினேஷனை நீங்க யாரு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க ரஷ்ஷரா இருந்தாலும் அசால்ட்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே சரி இந்த காம்பினேஷன் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுல நம்ம ஆக்டிவ் ஸ்கில்ல அலாக் கேரக்டர் வச்சிருக்கோம். அலாக்கு பதிலா நீங்க கே கேரக்டர் கூட வைக்கலாம். அப்புறம் பாசிவ்ல தாசா கேரக்டர், ஜோட்டா கேரக்டர், அப்புறம் கெல்லி கேரக்டர், இது மூணுமே பாசிவ்ல வச்சிருக்கோம். ஆலாக் கேரக்டர் எதுக்காக வச்சிருக்கோம்னா ஹீல் பண்றதுக்கும், அப்புறம் ஆலாக் கேரக்டர் யூஸ் பண்ற போது உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் ஆலாக் கேரக்டர் வச்சிருக்கேன். அப்படி ஆலாக்கு உங்களுக்கு வேணாம்னா கே கேரக்டர் வச்சுக்கலாம். தாசா கேரக்டர் எதுக்காக கே பண்ணிருக்கோம்னா, நீங்க வந்து ஒரு எனிமே டவுன் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 செகண்டுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீட் பிளஸ் ரேட் ஆஃப் ஃபயர் ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஜோட்டா கேரக்டர் எதுக்காகனா, இப்போ நீங்க ஒரு எனிமே அட்டாக் பண்றீங்க அப்படி இல்லைன்னா ஒரு எனிமே டவுன் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ ஒரு எனிமே அட்டாக் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஹெச்பி கம்மியா இருக்குன்னா ஹெச்பி ஏறினே இருக்கும். கடைசியா கெல்லி கேரக்டர் எதுக்காகன்னு உங்களுக்கே தெரியும். அதனால கெல்லி உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, அப்படி வேணாம்னா நீங்க வேற கேரக்டர் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போற மூணாவது கேரக்டர் காம்பினேஷன் யாருக்காகனா, அக்ரெசிவா பிளே பண்ற ஸ்னைப்பர் பிளேயர்ஸ்க்காக தான். உங்க டீம்மேட்ஸ்க்கு நீங்க வெறித்தனமா ஸ்னைப்பர் மூலமா பேக்கப் கொடுப்பீங்க அப்படின்னா இந்த ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்க. இந்த காம்பினேஷன்ல ஆக்டிவ் ஸ்கில்ல கே கேரக்டர் எக்யூப் பண்ணிக்கோங்க, பாசிவ் ஸ்கில்ல மோகோ கேரக்டர், ரஃபேல் கேரக்டர், அப்புறம் லாரா கேரக்டர், இந்த மூணுத்தையுமே வந்து பாசிவ்ல எக்யூப் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் ஸ்கில்ல கே கேரக்டர் வச்சிருக்கிறதுனால ஈஸியாவே வந்து நம்ம ஹீல் பண்ணிக்க முடியும். அப்புறம் பாசிவ் ஸ்கில்ல முதல்ல மோகோ கேரக்டர் வச்சிருக்கோம். இது நம்ம எனிமே அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா எனிமே எங்கெல்லாம் ஓடுறான் அப்படின்றத காமிச்சு கொடுக்கும். அடுத்தது நம்ம ரஃபேல் கேரக்டர் எக்யூப் பண்ணிருக்கிறதுனால நம்மளோட ஸ்னைப்பருக்கு ஆட்டோமேட்டிக்கா சைலன்சர் வந்து எக்யூப் ஆயிடும். அது மட்டும் இல்ல, நம்ம எங்க இருந்து எனிமே அடிக்கிறோம்ன்றது எனிமிக்கு பெருசா கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் மேப்லயுமே வந்து காமிக்காது. அது மட்டும் இல்ல, நீங்க ரஃபேல் எக்யூப் பண்ணிருந்து எதனா ஒரு எனிமே டவுன் வச்சிட்டீங்க அப்படின்னா எனிமே டவுன் ஆயிட்டு சுத்தின்னு இருப்பால, டக்குனு அவன் டீம்மேட் வந்து ரிவைவ் பண்றதுக்குள்ள சீக்கிரமா செத்துருவான். நம்மளுக்கு கீழமே வந்து சீக்கிரம் வந்துடும். அடுத்து லாரா கேரக்டர் எதுக்காகனா, நீங்க எந்த கன்னை வச்சு ஸ்கோப் போட்டு எனிமே அடிச்சாலுமே சரி உங்களுக்கு 50% பத்தின அக்யூரசி வந்து அதிகமா கிடைக்கும். நீங்க ஸ்னைப்பர் எப்படி இருந்தாலும் ஸ்கோப் போட்டு தான் அடிப்பீங்க, அந்த டைம்ல உங்களுக்கு அக்யூரசி நல்லா இருக்கும். ஓகே கைஸ், நம்ம பார்க்க போற நாலாவது கேரக்டர் காம்பினேஷன் யாருக்காகனா, க்ளோஸ் ரேஞ்சில் விளையாடுறவங்களுக்காக தான். ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் தான் எப்பயுமே நம்ம கிளாஸ் ஸ்குவாட்ல அதிகமா விளையாடுவோம் இல்லையா, சோ அதனால அதுக்காக தான் ஒரு கேரக்டர் காம்பினேஷன் இது. இதுல நம்ம ஆக்டிவ் ஸ்கில்ல ஊகாங் கேரக்டர் வச்சிருக்கோம், பாசிவ் ஸ்கில்ல ஹயாட்டோ, ஜோட்டா, அப்புறம் நிக்கிதா, இந்த 3 கேரக்டருமே வச்சிருக்கோம். ஆக்டிவ் ஸ்கில்ல ஊகாங் கேரக்டர் வச்சிருக்கோம். இதோட பவர் இப்ப ரொம்பவே குறைச்சிட்டாங்க. அப்படி இருந்தாலுமே நிறைய பேர் இந்த ஒரு கேரக்டர் இன்னமும் ஷார்ட் ரேஞ்சில் எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால உங்களுக்கு வேணும்னா இந்த ஊகாங் கேரக்டர் வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு வேணாம்னா அதுக்கு பதிலா வேற என்ன கேரக்டர் வேணுமோ அதை நீங்க எக்யூப் பண்ணிக்கோங்க. எதுக்காக பாசிவ் ஸ்கில்ல நிக்கிதா வச்சிருக்கேன்னா, உங்களோட ரீலோட் ஸ்பீடை வந்து அதிகரிக்கும். அதாவது இப்போ நீங்க ஒரு எனிமே அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கன்னை வந்து ரீலோட் பண்ணுவீங்கல்ல, அதோட ஸ்பீடு வந்து ரொம்ப
ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க நிக்கிதா கேரக்டர் எக்யூப் பண்ணிட்டு எதனா ஒரு எனிமி அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா எனிமி தப்பிச்சு ஓடி போயிட்டு வந்து அவன் ஹீல் பண்ணுவான் இல்லையா? கே கேரக்டரோ இல்ல அலா கேரக்டரோ இல்லைன்னா வந்து மெடிக்கிட்டோ ஏதோ ஒன்று போட்டு வந்து அவன் ஹெச்பி ஏற்றுவான் இல்லையா? அந்த நேரத்துல வந்து அவனுக்கு பாதி தான் ஏறும், பாதிக்கு மேல வந்து ஏறாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து அவன் ஓடி போயிட்டு மெடிக்கிட் போறான்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நார்மலா ஒரு மெடிக்கிட் போட்டா 80 ஹெச்பி கிடைக்கும் அப்படின்னா வெறும் 40 ஹெச்பி தான் ஏறும். 40 வந்து ஏறவே ஏறாது. அதாவது 50% பார்த்தீங்கன்னா ஹீலிங் டிடெக்ஷன் வந்து கம்மி பண்ணி விடும். ஸோ இதுதான் வந்து நிக்கிதா கேரக்டரோட பவர். அடுத்ததா ஹயாட்டோ கேரக்டர். உங்களுக்கு ஹெச்பி கம்மியா இருக்கும் போது நீங்க எனிமே அட்டாக் பண்றீங்க அப்படின்னா ஆர்மர் பென்ட்ரேஷன் வந்து அதிகரிக்கும். அதுக்கப்புறமா நீங்க எனிமே அடிக்கிறப்ப அடி வந்து பலமா விழும். எனிமையோட வெஸ்ட் எல்லாமே வந்து ஈஸியா பூந்து வந்து அடிக்கலாம். அதுக்காக தான் வந்து ஹயாட்டோ கேரக்டர். பட் முன்ன அந்த அளவுக்கு இப்ப அந்த அளவுக்கு பவர் கிடையாது. இருந்தாலுமே இது வந்து நல்ல கேரக்டர் தான், எக்யூப் பண்ணிக்கோங்க. கடைசியா ஜோட்டா கேரக்டரோட பவர் என்ன நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்க ஒரு எனிமே அட்டாக் பண்ணும்போதோ இல்ல நீங்க ஒரு எனிமே டவுன் வச்சிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஹெச்பி இல்லைன்னா ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் ஜோட்டா கேரக்டரோட பவர். சரி ஓகே கைஸ், நம்ம பார்த்து 4 காம்பினேஷன்ல எது உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாத்தீங்க உண்மையை சொல்லுங்க. போய் சொன்னாங்க உண்மையை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் பண்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் நீங்க கேட்கறத வச்சுதான் நான் அடுத்தடுத்த வீடியோ ரெடி பண்ணின்னு இருக்கேன். ஸோ அதனால அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து ஒரு தரமான வீடியோல சந்திப்போம். பை கைஸ்.